கலைஞரையா ஃபியூச்சர்ல நான் வந்து உங்களுக்கு செலவு வைப்பையா அப்படின்னு சொன்னவர் யாரு? நீ சிலைய வச்சா நான் உடப்பண்டா அப்படின்னு சொன்னது யாரு? இதுல நீங்களே சொல்லுங்கப்பா. டிவிக்கே நம்பிகளே சொல்லுங்க, இதுல யாரு தீய சக்தி அப்படின்னு சொல்லுங்க. இப்ப நமக்கு என்ன இதுல கவனிக்கணும்னா, அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், இது மூன்றும் விற்பனைக்கு வந்து விட்ட நாடு அல்லது சுடுகாடு. அறிவை வளர்க்கும் கல்வி ஒரு மிகப்பெரிய வியாபார பண்டம் ஆயிடுச்சு. உயிரை காக்கும் மருத்துவம் பெரிய வியாபார பண்டம் ஆயிடுச்சு. அப்புறம் உலக உயிர்களின் உயிர் தேவை. தண்ணீர் வந்து மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. இப்ப உங்களுக்கு போத்தல்ல வந்துருது, நீங்க குடிக்கிறீங்க. அப்ப காக்கை, குருவி, மான், மைனா, கொக்கு, சிறி, யானை, புலி, சிங்கங்கரடி, பட்டுப்பூச்சி, தேனீக்கள் இதெல்லாம் என்ன செய்யணும் ஒரு தடவை யோசிக்கணும். இது மாதிரி ஒரு மனித பதர்கள் கொண்ட சமூகம். அதெல்லாம் செத்தா எனக்கு என்னன்னா, அதெல்லாம் நீங்க இல்லாம அது வாழும், அதெல்லாம் இல்லாம நம்ம வாழ முடியாதுங்கிற அடிப்படையை, அந்த அறிவியல் உயிரியல் உண்மையை என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும்.